பார்க்க போகிறது மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கணும், மழைநீர் வந்து எப்படி வடிகட்டணும், மழைநீர் வந்து எப்படி வடிகட்டணும். இப்போ சூரிய ஒளி நம்ம மேலே அடிக்குதா, சூரிய ஒளி நம்ம உடம்பு மேலே பட்டா நமக்கு ஒரு உயிர் சத்து கிடைக்குது. என்ன உயிர் சத்து? வைட்டமின் டி அல்லது உயிர் சத்து டி அல்லது வைட்டமின் டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ எல்லாரும் மேலே சூரிய ஒளி படுதா? சரி, இப்போ நான் பார்க்கக்கூடியது மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கணும் அல்லது மழைநீர் வந்து எப்படி வடிகட்டணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கப்பு அல்லது பீக்கர் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம வீட்டாண்ட ரோடு பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கு வாட்டர் கேனு, அதை மேல் பகுதி என்ன செய்யணும், இந்த மாதிரி அறுத்துடணும். கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் வடிகட்டுறதுக்காக பஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? முதல்ல இந்த பீக்கருக்குள்ளே இதை வச்சிடணும். எதுக்காகனா இதுலேருந்து வடிகட்டுற தண்ணி இங்கே ஊற்றும் போது தண்ணி என்ன கலரில் இருக்குது, இங்கே வடிகட்டும் பொழுது அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன போடணும் அப்படின்னா மணல் போடணும், சிறு கற்கள் போடணும், பெரிய கற்கள் போடணும். இதெல்லாம் போட்ட பின்னாடி அதில் மழை தண்ணி ஓடும் பொழுது என்ன கலரில் ஓடும்? சுத்தமாக ஓடுமா? எப்படி ஓடும்? சத்தமாக சொல்லு. அழுக்கா ஓடணும். அழுக்கா ஓடுற தண்ணி எப்படி சுத்தம் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாமா? சரி, யார் மணல் வச்சுட்டு இருக்கிற? வாங்க, முன்னாடி வாங்க. ஓகே, இப்போ என்ன செய்றீங்க? நீங்கள் இது உள்ள மணல் போடுறீங்க. போடு. ஓகே, பாரு. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து கீழே அடிப்பகுதியில் வந்து மணல் போடணும். என்ன போடணும்? மணல் போட்டாச்சு. இருக்குதா மணல்? மணல் போட்டாச்சா? மணலுக்கு மேலே சிறு கற்கள் போடணும். சிறிய கற்கள், சிறு கற்கள். யார் யார சிறு கற்கள் வச்சுக்கிறீங்க? பக்கம் நில்லுங்க. சிறு கற்கள் இப்போ போடுங்க. உள்ள போடு போடு. கவனி. இப்போ பாரு, மணல் போட்டாங்க, மேலே சிறு கற்கள் போட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே பெரிய கற்கள் யார் வச்சிருக்கிற? வாங்க போடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கிறோம்? அடியில் என்ன போட்டிருக்கிறோம்? அடியில் பஞ்சு, பஞ்சுக்கு மேல மணலுக்கு மேல அதுக்கு மேல. இப்ப நாம இதுல என்ன செய்ய போறோம்? இப்படி உள்ள வச்சிட போறோம். இதுல என்ன தண்ணி ஊத்த போறோம் தெரியுமா? அழுக்கு தண்ணி ஊத்த போறோம். இப்ப மழை பெஞ்சா ஓடுது இல்லையா தண்ணி? என்ன கலர்ல ஓடும்? ஆமாங்க. பாரு, இந்த கலர்ல ஓடுமா அந்த தண்ணி? இந்த கலர்ல ஓடுமா? இந்த கலர்ல ஓடுமா? இந்த கலர்ல ஓடுமா? இந்த தண்ணி என்ன செய்யணும்? நாம இது உள்ள என்ன செய்ய போறோம்? ஊத்த போறோம். இந்த தண்ணியில என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இலை மக்கு, குச்சி, கோல், தூசி, இருக்கிற டஸ்ட் எல்லாம், குப்பை கோலை எல்லாம் இந்த தண்ணியில் இருக்கு. மழை பெய்யும்போது எல்லா குப்பை கொண்டு அடிச்சுட்டு வரும் இல்லையா? இந்த தண்ணி இது வழியா இந்த மணல், சிறுகற்கள், பெருக்கற்கள் வழியா போகும் பொழுது கீழே மேலே என்ன கலர்ல தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ கீழே வரக்கூடிய தண்ணி என்ன கலர்ல வருதுன்னு நம்ம என்ன செய்ய போறப்ப நாம பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பீக்கர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எடுத்துருக்கிறோம். இதை நீங்க வீட்லயும் செஞ்சு பார்க்கலாம். உங்க வீட்லயும் இப்படித்தான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சா மழை தண்ணி பூமிக்குள்ள போகும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு சுத்தமான தண்ணியா நிலத்தடி நீர் கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாரு, இது என்னது? போர், ஆழ்துளை கிணறு. இது என்னது? கிணறு. இப்ப மழை பெய்யுது, இங்க எல்லாம் தண்ணி நிக்குதா? நல்ல தண்ணி நிக்குதா? அழுக்கு தண்ணி நிக்குதா? இந்த தண்ணி எல்லாம் இந்த மாதிரிதான் உள்ள போகுது. இந்த போர் போட்ட உடனே அந்த தொட்டியில் போய் தண்ணி ஊத்துதா? அங்க ஊத்துற
செஞ்சு பார்க்க போறோம். இது வந்து என்ன, அவ்வளவு சீக்கிரம் கீழே போகாது, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். எடுத்த பின்னாடி இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அது வரைக்கும் இங்க வச்சிடலாமா?